உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நீ கத்தல கத்தல என் மூச்சு நின்னு போச்சு. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். என்னாச்சு? சாவி ஏதாவது இருந்தா எடு சௌசௌ. மஞ்சு இங்க பாரு, இங்க பாரு. குடு குடு. மஞ்சு மஞ்சு புடிச்சுக்கோ, நல்லா புடிச்சுக்கோ. மஞ்சு சௌசௌ, தீபிகா நர்ஸ் தானே, நீ போய் கூட்டிட்டு வா போ. மஞ்சு மஞ்சு இங்க பாருமா, இங்க பாரு. மஞ்சு ஒண்ணு இல்ல. மஞ்சு இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. மஞ்சு உனக்கு ஒண்ணு இல்ல, சரியாயிடும். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இங்க பாரு, உனக்கு சரியாயிடும். போய் பாரு. மஞ்சு பாரு. மஞ்சு ஜன்னல்லாம் கொஞ்சம் திறந்து விடு. அப்படியே கொஞ்சம் ஃபேனை ஸ்பீடா வை. என்னாச்சு மேடம்? இந்த பொண்ணுக்கு இப்படி அடிக்கடி வருமா? தெரியலையே தீபிகா. இப்பதானே ஹாஸ்டலுக்கு புதுசா வந்திருக்கா. ஆனந்தி கிட்ட தான் கேட்கணும். மேடம் ஒரு சைடா திருப்பி படுக்க வைங்க. சரி. அப்படி சாட்சி படுக்க வைங்க. பாத்து மேடம். பாத்து. மேடம் ஹை பிபியா இருக்கு மேடம். என்னாச்சு? ஏதாவது சண்டை போட்டாளா இல்ல கோவப்பட்டாளா? ஐயா இல்லக்கா, நல்லாதான் தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு அப்பான்னு கத்துனா பாருங்க ஒரு கத்து. எனக்கே பிபி எகிரி இருக்கும். நீங்க அப்புறமா எனக்கு கொஞ்சம் பிபி செக் பண்ணி பாருங்க. ஏதோ கனவு கண்டிருப்பா போல இருக்குக்கா. என்னன்னு கேட்டு தண்ணி கொடுத்தேன், உடனே வலிப்பு வந்துருச்சு. பாத்துமா மெதுவா. பாத்து மெதுவா மெதுவா. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? அடிக்கடி இப்படி வருமா? எப்பாச்சும். ஒண்ணும் இல்ல. ஓகே, தைரியமா இரு. பேசணும். இப்பவா? ஆமா. சௌந்தர்யா, நீ ஆனந்திக்கு கால் பண்ணி கொடு. கால் பண்ண போ. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல. தைரியமா இரு. ஓகே, நீ கூப்பிடு. சௌந்தர்யா இந்த நேரத்துல ஏன் போன் பண்றா? மஞ்சுக்கு ஏதாவது பிரச்சனையா? சௌந்தர்யா என்னாச்சு? மஞ்சு நல்லா இருக்கால? எங்க நல்லா இருக்கா? திடீர்னு மஞ்சுக்கு வலிப்பு வந்துருச்சு ஆனந்தி. ஐயோ, இப்ப சரியாயிடுச்சு. வார்டன் மேடம், பக்கத்து ரூம்ல நர்ஸ் அக்கா இருக்காங்கல, தீபிகா, அவங்களும் இங்க தான் இருக்காங்க.
மஞ்சு உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். இந்த பேசு. மஞ்சு மஞ்சு என்னம்மா ஆச்சு? இப்ப எப்படி இருக்க? அக்கா அப்பா அப்பா எந்த தப்பு பண்ணலையே. நான் அப்பாவை பார்க்கணும். மஞ்சு மஞ்சு அழக்கூடாது மஞ்சு. உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ தைரியமான பொண்ணு தானே, இப்படி அழுவாங்களா? உனக்கு வலிப்பு வந்துருச்சுன்னு தெரிஞ்சா உங்க அப்பா வருத்தப்படுவார்ல. வெளியில கொண்டு வந்திருக்கா. எப்படியாச்சும் கொண்டு வந்திருக்கா. சரி சரி மஞ்சு, நான் ஏற்பாடு பண்றேன் மஞ்சு. ஆனா நீ இப்படி அழக்கூடாது. நீ தைரியமா இருந்தா தானே உங்க அப்பாவை வெளியே கொண்டு வர முடியும். இல்ல இல்ல நான் அழல. என்ன ஆப்பாட்ட கூட்டிட்டு போறீங்களா? சரி நாளைக்கு போலாம். இப்ப நீ அமைதியா தூங்கணும், சரியா? சரி தூங்குறேன். மேடத்துக்கிட்ட போன் கொடு. ஒரு நிமிஷம் ஆனந்தி, நீங்க இவ்வளவு கொஞ்சம் படுக்க வைங்க, நான் சரி. பேசிட்டு வரேன். வா மஞ்சு, எந்திரி. பாத்து. பாத்து மெதுவா. பொறுமையா. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருமா. சொல்லு ஆனந்தி. மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் திடீர்னு அவளுக்கு வலிப்பு வந்துருச்சு? எப்பவாச்சும் வரும்னு சொல்ற ஆனந்தி. தீபிகா செக் பண்ணிட்டு ஹை பிபின்னு சொல்றா. சின்ன பொண்ணு தானே, பாவம். அப்பாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. ஆமா மேடம், அவன் அம்மாவும் இல்லாம அப்பா கிட்டயே வளர்ந்திருக்கா. சீக்கிரமா ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணி பாஸ்கரனை வெளியில கொண்டு வந்துடணும் மேடம். உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சா சொல்லுங்க மேடம். சொல்றேன், நிச்சயமா ஏற்பாடு பண்ணலாம். மஞ்சு இங்க பாதுகாப்பா இருக்கானதே பாஸ்கர் அண்ணனும் அங்க நிம்மதியா இருக்காரு. அவளை பாத்துக்கோங்க மேடம். நான் பாத்துக்கிறேன் ஆனந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க கூடாது. நீயும் தூங்கு, என்ன? காலையில பேசிக்குவோம், சரியா? சரிங்க மேடம். மேடம், இப்போ மறுபடியும் பிபி செக் பண்ணி பார்த்தேன், நார்மலா தான் இருக்கு. ஓகே தீபிகா, ம். ரொம்ப தேங்க்ஸ். என்ன மேடம் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் ரூமுக்கு போறேன். சரி. சௌந்தர்யா, அவளை பாத்துக்கோ. ஓகே மேடம்.